ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கல்யாண உற்சவம் முடிஞ்சு இவ்வளவு வெத்தலை மீந்திருக்கே கிருப்பா, என்ன பண்ணலாம்? வெத்தலை இருக்கட்டும், அதுல நடுவுல வந்து மஞ்சள், சீவல் இதெல்லாம் இருக்கு. எப்படி யூஸ் பண்ணலாம் அதை? மஞ்சள் சீவல் இல்லாம வெத்தலை யூஸ் பண்ணலாம்ல? என்ன பண்ணலாம்னு சொல்லு. இன்னைக்கு ஏற்கனவே வாஷ் பண்ண வெத்தலை தான் பெருமாளுக்கு தாம்பூலத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ண வெத்தலை. இதுல வந்து இந்த காம்பு வந்து நரம்போட சேர்த்து எவ்வளவு தூரம் முடியுமோ எடுத்துட்டு, அப்புறம் நுனியையும் எடுத்துடணும். நுனி கொஞ்சம் அந்த நரம்பையும் சேர்த்து எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கிற இந்த 1000 வெத்தலையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். The bitter leaf should be tender and light green in color. Obviously these are from Tanjore side, Kumbakonam side, where on both sides of the river we grow bitter leaves, which are very different from what you import from Bangladesh, which are very very hard also. So there is a Tamil movie, Ayiram Thalai Vaangiya Apurva Sindhamani. What Kripa has made me today as Ayiram Vettalai Vaangiya, the tip and top of bitter leaves have been removed by me. She made me as Ayiram Vettalai Vaangiya Apurva Mukundamani. கொஞ்சமா வெத்தலை இருந்தாக்க இந்த மாதிரி கையாலேயே கட் பண்ணி போட்டுக்கலாம். நிறைய இருக்கிற பட்சத்துல ஒரு சீசஸ் எடுத்து அதை நல்லா இதே சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். Chopped betel leaves look like this. If you see from the side view, it looks like small green mountain, reminding our Pachaima Malaipol Meni, Pavalavai Kamalachengan, Achudan, Amaran, Arangan. இந்த கட் பண்ண பீசஸ்லாம் வேணுனாக்க இன்னொரு தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே வாஷ் பண்ணதுதான், கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப தேவையான சாமான்லாம் பார்ப்போம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம், இல்ல உடைச்ச இந்த வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா, சேப்பு மிளகா, புளி இந்த சைஸ் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு நம்ம எடுத்துட்டு இருக்கிற அந்த வெத்தலைக்கு, மிளகு, சில பேர் தனியா சேர்ப்பா, வெந்தயம் சேர்ப்பா, அதுவும் சேர்த்துக்கலாம். எல்லாம் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வர வரைக்கும் இதெல்லாம் வறுத்துக்கணும். நம்ம கருவேப்பிலை தனியா எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக் இன்கிரீடியன்ஸு. இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பொன் வறுவலா வறுத்துட்டு அந்த ஃப்ராக்ரன்ஸ் வர வரைக்கும், அதுக்கப்புறம் பாதிக்கு மேல நம்ம அந்த வெத்தலை கட் பண்ணி வச்ச வெத்தலையெல்லாம் அதுல போட்டு அதை வந்து வதக்கி, ஓரளவு சில பேர் பச்சை போகாம வதக்குவா, பச்சை போறாப்புலயும் வதக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் வேணும், அதுல போட்டுக்கலாம். சில பேர் தேங்காய் துருவல் இல்லாம கொஞ்சம் நாள் வச்சுக்கணும்னாக்க தேங்காய் தேவையில்லை. இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இதோட நிறைய எண்ணெய் சேர்த்து வச்சோன்னா கொஞ்ச நாளைக்கு வரும் அந்த வெத்தலை தொகையல். இது வந்து நெஞ்சு சளி அதை போக்கும், அஜீரணத்தெல்லாம் சரியாக்கும், பிளட் பியூரிஃபையர்னு சொல்றா. அந்த காலத்து நம்ம தாம்பூலத்துல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண ஒரு வஸ்து இது வெத்தலை. சாப்பிட்ட உடனே வெத்தலை போட்டுக்கணும் அப்படிங்கிற பழக்கம், தாம்பூலம் போட்டுக்கணுங்கிற பழக்கம் இருந்தது. பெருமாளுக்கும் ஆஃபர் பண்ற பழக்கம் உண்டு. அதனால இது வந்து டேபு கிடையாது. தாம்பூலங்கிறது டேபுலம் இல்ல, தாம்பூலம். அதனால நல்லதுதான் அது. அது இந்த காலத்துல நம்ம சரியா யூஸ் பண்ணாதனால இந்த மாதிரி தொகையிலோ வெத்தலை ஹல்வாவோ பண்ணி வச்சுட்டு அஜீரணம் இருக்கச்சையோ நெஞ்சு சளி இருக்கச்சையோ சாப்பிடலாம். ஈவன் கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி, பிரெக்னன்ட் விமன் ஆல்சோ கேன் டேக். அவளுக்கு வயிற்று பருட்டெல்லாம் இருக்கும் இல்லையோ, அவளும் இந்த வெத்தலை தொகையல் சாத்துல சேர்த்துட்டு சாப்பிடலாம். அடுப்புல இந்த பேன் வச்சுட்டு, இழுப்பு சட்டி வச்சுட்டு, நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன்ல பார்த்தோம்னா இது வந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன் வரும். ஏன்னா நம்ம எடுத்துட்டு இருக்கிற வெத்தலை கூட அந்த அளவுக்கு சாமான் எடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து முதல்ல கடுகு கொஞ்சம் போட்டுருணும். கடுகை போட்டுருணும். கடுகு கொஞ்சம் வெடிக்கும் பொழுது கட்டி பெருங்காயம் போட்டா இன்னும் நல்லது. கட்டி பெருங்காயம் இன்னைக்கு இல்லை, அதனால வந்து நம்ம பவுடர் பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்போ போட்டுட்டா இந்த அளவுக்கு போட்டுக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு வந்துருக்கு. இதை வந்து அதோட கடுகு வெடிச்ச உடனே கலந்துக்கலாம். இப்ப சாமானியும் நம்ம சேர்க்க போறோம். எல்லா சாமானியும் ஒரு இதாக சேர்த்துருவோம். முதல்ல கடலை பருப்பு கொண்டோம், அப்புறம் மற்ற சாமான்லாம் சேர்த்துட்டோம். இன்னும் புளியை சேர்க்கல. நம்ம புளி அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ புளி சேர்த்துருக்கோம். புளி வந்து கொஞ்சம் கிள்ளி உதிரா இருந்தா பெட்டர். இன்னும் சாரெல்லாம் எடுத்துட்டேன்.
நார் எடுத்தாச்சு. அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். பால் ஆட்டம் போட்டுறாம கொஞ்சம் பிச்சு பிச்சு வச்சுட்டு நாரெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் சேர்த்துருவோம். இப்போ இல்லை ஒரு வெள்ளையும் கருப்பு இருந்தாலும் போடலாம், வெள்ளையும் போடலாம். கடைசியா தான் போடணும். அதான் ஓரளவு அதெல்லாம் பாதிக்கு மேல ஃப்ரை ஆனோம்னா அந்த ஃப்ராக்ரன்ஸ் வரைச்சே எய்தர் கருப்பு எள்ளோ இல்லைனாக்கா வெள்ளை எள்ளோ, அது மாதிரி கருப்பு உளுந்து இல்லை வெள்ளை உளுந்து எது வேணா ஓகே. இப்பயே சேர்த்துடலாமா இப்ப? ஆமா, சால்ட் வந்து இதுலயே எவ்வளவு போட்டா வறுத்துட்டா வீணா போகாம இருக்கும். சால்ட்டையும் வறுத்துட்டா கொஞ்சம் வீணா போகாம இருக்கும். எவ்வளவு சால்ட் போட்ட? அதுக்கு தகுந்தாப்புல. ஓகே. இப்போ வந்து இதுக்கு பார்த்தேன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி இருந்தது. ஓகே. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க போற, அதே நல்லெண்ணெய் தான் சேர்க்கிறோம் நம்ம. இது எவ்வளவு சேர்க்கிறோம்? இன்னும் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்கிறோம். ஆமா, 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். இதுல தான் வந்து வெத்தலையை நம்ம வந்து ஃப்ரை பண்ண போறோம். இப்போ வெத்தலையை சேர்க்கிறோம். கொஞ்சமா வெத்தலை வாசனை போயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் வந்து அந்த டர்மரிக் பவுடர் சேர்க்கணும். அதில் அதுக்கு இந்த சாமான எல்லாம் கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு எப்பொழுதும் சிம்மில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, சிம் டு கொஞ்சம் ஹை அப்படியே மேனேஜ் பண்ணிட்டே வரணும். இப்போ வெத்தலை வந்து நம்ம அந்த பேன் ஃபுல்லாக போட்டிருந்தது கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு வால்யூம் வந்து குறைஞ்சி போச்சு. இப்போ வெத்தலையோட காரம் அதுலேயே இருக்கிறதுனால நம்ம மிளகா வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கோம். இந்த நேரத்தில் வந்துருக்கு. இப்போ அதில் இருக்கிற ஜலங்கள்லாம் போயிடுச்சு, வாட்டர் எல்லாமே போயிடுச்சுல. இப்போ இந்த வெத்தலையை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அதையும் வந்து ஆற வைப்போம். கொஞ்ச நேரம் மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி இந்த வெத்தலை ப்ளஸ் இந்த சாமான் எல்லாம் நல்லா ஆறட்டும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன சேர்க்குறோன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையும் வெல்லமோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கிறோம் இதில். இப்போ இந்த மிக்சியில் வெத்தலையும் சாமானும் சேர்த்து போட்டு வச்சிருக்கோம். கொஞ்சம் பொறன்னு வந்திருக்கு. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. வெத்தலை துவையல் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கலாம். இதுதான் வந்து வெத்தலை துவையல். இதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்ப பாரணும், தாளிக்கணும். அது பாக்கி இருக்கு. நான் அப்புறம் அதையும் சேர்க்குறேன். திருப்பி 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், அதில் கடுகு வந்து ஒரு 2 ஸ்பூனு, மஸ்டர்ட், ஸ்மால் மஸ்டர்ட்னா எனக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அப்புறம் தாளிக்கிறதுக்கான உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்ருக்கோம். இப்போ இதுதான் தாளிக்கிறதுக்கு கடைசியாக. இப்போ ரெடியான வெத்தலை துவையல் இங்கே இருக்கு. இதில் வந்து அந்த தாளிப்பை வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து இது கொஞ்சம் போட்டு அப்படி ஒரு சுருளை இது பண்ணி ஓகே. அதாவது இந்த தாளிப்புலேயே வந்து இந்த அரைச்சி வச்ச வெத்தலை ப்ளஸ் சாமானை வந்து இதில் சேர்த்து அதோட முடிச்சிருவோம் நம்ம. இப்போ தாளிச்சாச்சு, திரும்ப பறியாச்சு. கொஞ்சம் துளசி சேர்த்துங்க. ஒரு வெள்ளை சாதத்தோட, இதை மட்டும் அப்படியே சேர்க்காம கொஞ்சம் வெள்ளை சாதம் அதோட சேர்த்து ஆண்டாள் அழகருக்கு இதை போஜ்யாசனத்தில் சேர்த்துக்கலாம். அதில் பக்கத்தில் வெள்ளை சங்கு புஷ்பம் இருக்குது, அது எதுக்குன்னு தெரியல. பட் வந்து இதான் இந்த வெத்தலை துவையல். கொஞ்சம் கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் அந்த காரம் தெரியாமல் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து என்னன்னாக்கா ஒரு 3 ஸ்பூன் அந்த பண்ண துவையல் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு 4 கரண்டி சாதத்தை சேர்த்து தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் நெய் சேர்த்து பிசைஞ்சு ஒரு இது வந்து 3 பேருக்கு இந்த சர்விங் வரும். அடியன் நமோ நாராயணா.